ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுஷ்மிதா ஸ்ரீ லைஃப் ஜேர்னி. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் தாங்க வந்திருக்கோம். மலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலைல எழுந்துச்சி குளிச்சு கிளம்பி வந்தாச்சு. பாப்புக்குட்டிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சுஷ்மிதா பா எங்கே போகிற? சுஷ்மிதா பார்த்தீங்க அப்படின்னா சரியான இடம், அந்த கீழே இருக்கிற அந்த லைட்டிங்ஸ் போகணுன்னு சொல்லிட்டு. சுஷ்மிதா நீங்கே இரு, பார்க்குறியா? மேலேருந்து தூக்கி போடுற, அதுக்குள்ளே உள்ளே உட்காந்துடுறியா? எட்டி பார்க்குறியா? நீ எட்டி பார்க்கக்கூடாதுன்னு தான் கிளாஸ் வச்சுருக்காங்க. சுஷ்மிதா பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து அந்த லைட்டிங்ஸ் மேலே தான் கண்டு எல்லா குட்டீஸுமே போயிட்டு வந்து ஜம்ப் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில, அந்த கோழி முட்டை மாதிரி இருக்கிறதுல. சுஷ்மிதா போகலாமா? பாருங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறேன். சுஷ்மிதா வா போகலாம். ஓகே ஓகேவா? என்னது? யார? அப்பா கூட்டிகிட்டு போகலாமா? அப்பா வரமாட்டேங்க, போய் கூப்பிட்டு போ. சார் டேடி டயர்டாகி உட்காந்துட்டாங்க. இன்னும் பர்ச்சேஸும் ஸ்டார்ட் பண்ணல. சுஷ்மிதா 2 அடி போட்டு கூட்டிகிட்டு வா. சுஷ்மிதா 2 அடி போட்டு கூட்டிகிட்டு வா. 2 அடி போட்டு கூட்டிகிட்டு வா. போ அடி போடு, போய் அடி அடிச்சு கூட்டிகிட்டு வா. என்னது வரலையா? இது போட்டோக்கு நல்லா இருக்கு. ப்ளீஸ் போடு, போலாம். சூப்பரா இருக்கு. அப்பா ஏன்னா ட்ரையல் அப்புறம் பார்க்க விடுவாங்க. வீட்டுக்கு போய் கொடுக்குறானா? ட்ரையல் பண்ணணுமா? ஏற்றி போட முடியுமா? நல்லா நெஞ்சு வச்சு ஏற்றுன பாட்டுக்கு அப்பயும் வருமா? சும்மா வேஸ்ட் பண்ண முடியுமா? இப்போ ஏற்றி எப்படி அங்கே இருக்கா? அந்த நாட்டு இருக்கா? இப்படி தர கூட்டணும் ஃபோட்டோ ஷூட் எடுத்தா. வாவ் ஓகேவா? ஓகேவா? ஓகே. ஓகேவா பாப்பா? ஓகேவா? நெக் பீஸ் எடுக்கணும் பாப்பா. நெக் பீஸ் நெக்லஸ் ரொம்ப. இது எங்க எடுக்கணும்? பாப்பாக்கு பாப்பாக்கு வச்சு கட்டுறேன். இது பாருங்க. வைக்க மாட்டேன். உங்கடி சஷ்மிதா புடி, நீங்க புடி. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தோம், அதுதான் வந்து பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோங்க. என்றைக்குமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ரெஸ் ஆனால் அதுக்கப்புறமே நம்ம மைண்டு மாறவே மாட்டேங்குது. எத்தனை பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி தாங்க நாங்களும் ஒரு ட்ரெஸ் பார்த்ததை வந்து ஃபைனலாக பில் பண்ணி வந்தாச்சு. பாப்புக்குட்டிக்கு பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எனக்கு சஷ்மி குட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ப்ரைஸ் போட்டு நான் ட்ரெஸ் வாங்குகிறேன். ஏன்னா வந்து வளர குழந்தைகளுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த ஒரு தடவை போட்டு பார்ப்போமே சொல்லிட்டு தான் இந்த ட்ரெஸ் வாங்கணும். பாப்புக்குட்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணி டயர்டாகிடுச்சிங்க. அதனால் சில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு போனோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வால்ஸ் ட்ரை பண்ணேங்க. ஏன்னா எங்கள் ஏரியாவில் அதெல்லாம் கிடைக்காது. ஸோ வந்து நான் அங்கே தான் இந்த மாதிரி வெளியே போகிற டைமில் தான் நம்ம இந்த மாதிரி வந்து நமக்கு பிடிச்ச பிராண்டே வந்து பார்க்க முடியும். ஸோ வந்து நான் பட்டர் ஸ்காட்ச் வாங்கியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சஷ்மி குட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் வந்து ஒரு 10 ரூபா கப் வாங்கி கொடுத்தாச்சு. நான் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச எல்லா பிராண்டுமே இருந்தது. அதனால் போகும்போது வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிராண்டையும் அன்றைக்கி வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி டே வந்து என்னோடய டேன்னு கூட சொல்லலாம். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அதோட சஷ்மி குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். சஷ்மி குட்டிக்கு எப்போவுமே வந்து ஒரு 10 ரூபா கப் வாங்கி கொடுத்தாவே அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆனால் நான் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் எதிர்பார்ப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டர்ன். எனக்கு வந்து சாரீ எடுக்கலாமா சுடி போகலாமா சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன். சரி ஃபஸ்ட்டு வந்து சாரீ செக்ஷன் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்க வந்தவங்க.
என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய saree செலக்ட் பண்ணாங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிகா மேம் மாதிரி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு லைட் சாண்டில் மாதிரி ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து அந்த கலர் எடுக்குமா என்னன்னு நிறைய டவுட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு டார்க் கலர்ஸ் மேலே தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப ப்ரைட்டாக தெரியும் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சாண்டில் கலர் ட்ரை பண்ணேன். எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதோட ஃபங்க்ஷன் லுக் இமேஜஸ் வந்து நான் லாஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைட் சாண்டில் வந்து அங்கே வந்து பார்க்கும்போது நிறைய கன்ஃபியூஷன். ஒரு ½ hour பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை யோசிச்சிட்டே நின்றுட்டுருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக உனக்கு நல்லாயிருக்கும் அதை ட்ரை பண்ண அப்படி சொன்னாங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனசாக வந்து அந்த சாரியவே வந்து பில் பண்ணியாச்சு. இதுக்கு அக்சசரிஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு சஷ்மி குர்த்தியோட கீழே கிளம்பியாச்சு.